தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இது தமிழர்களுடைய உணர்ச்சி குமுறல். ஆனால் வீழ்வது அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், வாழ்வது இரட்டை இலையாக இருக்கட்டும். இது அதிமுக தொண்டர்களுடைய கோஷம். ஆனால் அதிமுக திமுக தாவேகாவை விட மிக பலவீனமாக இருக்கிறது அந்த ஐடி விங். ராஜ்சத்தியன் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த ஐடி விங், அதாவது ஸ்ட்ராட்டஜி மேனுஃபேக்சரர்ஸ், சித்தாந்தங்களை கொள்கைகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை. நீங்கள் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் 234 தொகுதிகளிலும் ஊடுருவி வேலை பார்த்துட்டு இருக்கான். அத்தனை பத்திரிகை சமூக வலைதளங்களில் வேலை பார்த்த இளைஞர்களை அத்தனை பேரையும் 234 தொகுதிகளில் சர்வே எடுக்க சொல்லி குழுவை இறக்கி விட்டான். ஆளுங்கட்சியாக இன்னும் வரல. ஆளுங்கட்சியாக நீ பல சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் அமைச்சர்களை பெற்றிருக்காத ஒரு கட்சி. பணம் வைத்திருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி. இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துருதுருப்பு, பரபரப்பு, சுறுசுறுப்பு. திமுக ஆட்சியிலே அதிகாரத்திலே சட்டமன்றம், நாடாளுமன்றம், அமைச்சர், காவல்துறை, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 பேரும் வைத்திருக்கக்கூடியதில் பாதி கூட இந்த ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப கொள்கை வகுப்பாளர்களான அதிமுக சத்தியன், ராஜன் செல்லப்பா சத்தியன், இவர் யாருக்கும் பணம் கொடுப்பதில்லை. கோடிகளை கொடுக்கிறார் எடப்பாடி, கோடிகளை கொட்டுகிறார் வேலுமணி. ஆனால் சொல்லிக்கொள்ளும்படி ராஜன் செல்லப்பா சத்தியன் ஒன்றுமே செய்யவில்லை. அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எடப்பாடியுடைய மகன் மிதுன் எடப்பாடி. இது அதிமுகவை கரையேற்றுமா? அதிமுக ஆட்சிக்கு வருமா? அதிமுக பலவீனம் அழிந்து போய்விட்டது. ஓபிஎஸ் ஒழித்து விட்டார், இபிஎஸ் ஒன்றும் செய்யவில்லை, டிடிவி ஒழித்து விட்டார், சசிகலா ஒழித்து விட்டார். அதிமுக அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதுன்னு திமுக ஐடி விங்கு அடிக்குது, தாவேக ஐடி விங்கும் அடிக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஐடி விங்கு ஆளையே காணும். கோடிகளை அப்போ மதுரா கோட்ஸில் அடித்த பல கோடிகள் தொழிலாளி வயிற்றில் அடித்து அவன் தாலியை அறுத்து மதுரா கோட்ஸ் நிலம் கோடிகளில் விற்கப்பட்டு விட்டது. தொழிலாளிக்கு அவன் 25 ஆண்டு காலம் வேலை செய்து ஒரு பைசா போய் சேரல. அப்போ கமர்ஷியல் டேக்ஸ் அரசை ஏமாற்றி பல கோடிகளை நிலுவையில் வைத்திருந்ததுக்காக அந்த நிலம் கையகப்படுத்தப்படுது மதுரா கோட்ஸ் மதுரையில். அதை ராஜன் செல்லப்பா சசிகலா மூலம், அன்றைய வணிக வரித்துறை அமைச்சர் மூலம் சில கோடிகளை போட்டு கேடிகளை போட்டு அதையெல்லாம் தொழிலாளி வயிற்றிலே அடித்தவர் தான் அந்த ராஜன் செல்லப்பா மகன். இப்போ சத்தியமே இல்லை, எங்கே எல்லாம் உண்மைக்கு மாறாக இருக்கு. அதிமுகவுடைய ஐடி விங் செத்து போய் கிடக்கு, உயிரே இல்லை. என்ன காரணம்? அதிமுகவுக்கு வேலை செய்வதற்கு 50க்கு மேற்பட்ட சமூக வலைதளங்கள் தயாராக இருக்கிறது. ஆனால் அவர் அதையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ரியல் எஸ்டேட், அஜய் வாண்டையார் தொடர்பு, கட்ட பஞ்சாயத்து. அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இப்படி அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் எப்படி ஐடி விங்கை வேலை செய்கிற இளைஞர்களை பொறுப்பை கொடுக்க வேண்டாம், அது கொடுக்கப்பட மாட்டாது. ஏடிஎம்கே ஐடி விங்கில் வேலை பார்த்து அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டான், நல்லவன் பூரா போயிட்டான். இப்போ இருப்பவர்கள் அத்தனை பேரும்
வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான். அப்போ ராட்சத்தினால் பாதிக்கப்பட்ட பல சமூக வலைதளங்கள் பூரா எதிராக போய் எங்கே போய் சேர்ந்தான்? தாவேக்காலையும் திமுக ஐடிவிகளையும் போய் சேர்ந்தான். என்ன காரணம்? வழியக்க வந்த ஆதவ் அர்ஜுனாவை எடப்பாடி பயன்படுத்தி கொண்டு இந்த ஐடி விங்க ஆதவ் அர்ஜுனாவிடம் கொடுத்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றதாகவே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதை வேலுமணி செய்ய மறுத்து விட்டார், தடுத்து விட்டார். வேலுமணி நேரடியாக சொன்னால் எடப்பாடி கேட்க மாட்டார்னு கேபி முனுசாமி வழியாக சொல்லி விரட்டி விட்டார். அதிமுக அழிந்து போனால் வேலுமணி ஐரோப்பாவுக்கு போயிடுவார். கேபி முனுசாமி நீங்கள் ஆந்திராவுக்கு போயிடுவார். காரணம் சொத்துக்கள் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதிமுக அப்பாவி தொண்டன் எங்கே போவான்? மனசாட்சி உள்ள அதிமுக தலைவர் எடப்பாடி இதை யோசித்து பார்க்க வேண்டும். அதிமுக இப்பொழுது பலவீனப்பட்டு கிடக்கிறது என்று சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பரப்பப்படுகிறது. இதை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. இதுதான் அதிமுகவில் 1 கோடி தொண்டன் இருக்கிறான். அடிப்படை தொண்டை 1 கோடி பேர் இருக்கான் அதிமுகவில். ஆனால் அதை பற்றி யாரும் கணக்கில் எடுக்காமல் அதிமுக பல்வேறு குழு எங்கே பல்வேறு குழு? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் செல்லா காசு என்பது அத்தனை பேருக்கு தெரியும். இருந்தாலும் அதிமுக உடைந்து போய்விட்டது, நொறுங்கி போய்விட்டது, சிதறி போய்விட்டது. இப்படியான செய்திகளை தாவேகாவும் திமுகவும் அடிக்கிற பொழுது அது மக்களிடம் போய் சேருகிறது. இதை அதிமுகவுக்கு பலவீனம். காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் தாவேகா காங்கிரஸ் மண்டியிடுகிறது. பெரிய கட்சி விஜய் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் விஜயுடைய ரசிகர்களை காங்கிரஸ் எதிர்பார்த்து நிற்கிறது. ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்தை உருவாக்குகிறார். காரணம், பல 100 பேரை வைத்திருக்கிறார். நல்ல பல லட்சம் சம்பளம் கொடுக்கிறார். இல்லாத ஒரு கருத்தை, பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது அது உண்மையாகிறது. கோயபல்ஸ், ஹிட்லருடைய செய்தி தொடர்பாளர் கோயபல்ஸ் சொல்லுவார், எங்களுடைய 13வது விமானப்படை ரஷ்யாவினுடைய லெனின்கிராட், மாஸ்கோ தரைமட்டமாக்கிவிட்டு வெற்றிகரமாக ஜெர்மனியுடைய முனிச் விமான நிலையத்தில் தரை இறங்கியது என்று சொல்லுவார். அப்படி ஒன்றும் நடந்திருக்காது. ரஷ்யாவை நோக்கி ஜெர்மனுடைய விமானப்படை போய் அது முழுமையாக திரும்பி வந்திருக்காது. எரிந்து சுடப்பட்டு அது அத்தனையும் சாம்பலாக இருக்கும். ஆனால் கோயபல்ஸ் என்ன சொல்லுவார்? வெற்றிகரமாக தாக்குதலை முடித்துவிட்டு தரையிறங்கியதுன்னு. அதே கதை தான் இப்போ தாவேகா தரையிறங்குற கதை. ஆனால் அதிமுக என்ன ஆனது? இதுதான் அதிமுக தொண்டனிடம் உள்ள கேள்வி. ராட்சியத்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? திமுகவுடைய கூடிய ஐடி விங்க 2 கோடி வாங்குறான். நீதான் எம்எல்ஏன்னு இப்போ இத்தனைய கோடிகளை வாரி இறைக்கிற மாப்பிள்ளை சபரீசனுடைய பெண் நிறுவனமே ஊழலால் ஊடுருவி கிடக்கிறது. அவ்வளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை நிறுவனம், மாப்பிள்ளையும் கரார் பேர்வழி, மாப்பிள்ளையிடம் இருக்கக்கூடிய ஆட்களும் கரார் பேர்வழி. இந்த கரார் பேர்வழிகளுக்கு பரார் பேர்வழியாக திமுக ஐடி விங்கு திருப்பூர் செல்வராஜுடைய மருமக 80 கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு. நீதான் எம்எல்ஏ உண்மைக்கு புறம்பா பொய்யை உண்மையாக்கி, உண்மையை பொய்யாக்கி. மாப்பிள்ளைக்கு அல்வா. ஐடி படித்த மாப்பிள்ளை, அமெரிக்காவில் ஐடி படித்த மாப்பிள்ளை, ஐடி வேலை பார்த்த மாப்பிள்ளைய நீங்கள் லேப்டாப்பை உட்காந்து பில்கேட்ஸ் கூடையும் ரோஜர்பூர் கூடையும் வியாபாரம் செய்கிற மாப்பிள்ளைக்கே அல்வா. இந்த அதிமுகவில் இப்போ அத்தனையும் ஆதவ் அர்ஜுனா பயன்படுத்த தவறி அதிமுக மிதுனுடைய தாய் மாம வெங்கடேஷ் இருவரும், வெங்கடேஷ் அத்தனை இனிப்பு பொட்டலத்தை ஸ்வீட் பாக்ஸ் ஏற்றிட்டு போகிறார்.
வெறும் ஸ்வீட் பாக்ஸ். அதிமுக தலைவன் பூரா ஸ்வீட் பாக்ஸுக்குள்ள கட்டையா பணத்தை எடுத்துட்டு போறான். இவர் அதெல்லாம் தேவையில்லை, ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் குடியா. இதை வைத்துக்கொண்டு எடப்பாடி எப்படி கரையேற போறாருன்னு தெரியல. ராஜ்சக்தியினை நீக்கினால் நான் உயிரை விட்டு விடுவேன் சொல்லக்கூடிய மிதுனை வைத்துக்கொண்டு எடப்பாடி எப்படி கரையேற போறாருன்னு தெரியல. அதிமுக தொண்டனை எப்படி கரையேற்ற போகிறாருன்னு தெரியல. இத்தனை இடைபாடுகளை, இத்தனை தாக்குதலை தாக்கு பிடித்த எடப்பாடி பல பேரை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார், பல போராட்டங்கள் நடத்துகிறார். உண்மைதான், பாவமாக இருக்கு எடப்பாடியை பார்க்க. ஆனால் உடனடியாக இந்த ஐடி விங் ராஜ்சக்தியினை தூர தூக்கி போட்டு விட வேண்டும். சரியான நிமிடம் நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை தவறு விட்டது ஒரு பெரிய வரலாற்று பிழை. ஆதவ அர்ஜுனாவிடம் அதிமுக ஐடி விங் கொடுக்கப்பட்டிருந்தால் அது விஜயையும் ஒழித்த மாதிரி இருந்திருக்கும், அதிமுகவை தூக்கி பிடித்த மாதிரி இருந்திருக்கும். இந்த இரண்டாம் கட்ட வேலுமணிகளுடைய பேச்சை கேட்டு இழந்தது எடப்பாடி மிகப்பெரிய தப்பு. வேறு வழி இல்லை. இல்லைன்னா வேலுமணி பாஜகவோடு சேர்ந்து விடுவார், அதிமுகவை பிளந்து விடுவார். இப்படி பல சதிகள், பல சூழ்ச்சிகள், இப்படி இதையெல்லாம் தாண்டி அரசியல் பண்ண வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜயை பொறுத்தவரை விஜய் எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய நபர் அல்ல. ஜெயலலிதா பர்கூரா, ஆண்டிப்பட்டி, காங்கயம் இப்படி எங்கே நின்றாலும் வெற்றி பெறும். எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி, அருப்புக்கோட்டை எங்கு வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார், பரங்கி மலைன்னு. ஆனால் விஜயுடைய தொகுதி எது, எங்கே வெற்றி பெற போகிறார், பாதுகாப்பான தொகுதி அது, வெற்றி பெறுவாரா, டெபாசிட் வாங்குவாரா? முதல் தேர்தலில் டெபாசிட் போச்சுன்னா எந்த காலத்திலும் டெபாசிட் வராது. இதையெல்லாம் ஆய்வு செய்கிற பொறுப்பு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் கரையேறுவாரா, தனித்து நின்றால் கரையேறுவாரா? இல்லை, எங்களுடைய டார்கெட் 31 ஜெகன்மோகன் ரெட்டியை போல 2009 கட்சியில் காங்கிரஸ் நீக்கப்பட்ட ஜெகன்மோகன், அவங்க அம்மா சுயேட்சை எம்எல்ஏ, 14 எதிர்கட்சி தலைவர், 19 முதலமைச்சர். இதே 3 தான். நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறேன் என்று விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா போன்ற இந்த நபர்கள், செங்கோட்டனை போன்ற நபர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார்கள். இது சாத்தியப்படுமா? சாத்தியம் சூழல் உள்ளதா? விஜய் 10% வாக்கை வாங்கி 10% வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க போகிறாரா? அல்லது முதல் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஒரு 25-30 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறப்போகிறாரா? இரண்டில் எதை நடக்கும்? இதை பொறுத்து தான் விஜயினுடைய எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்படும். விஜயகாந்த் மனைவியும் மைத்துனரும் பல கோடிகளை ஜெயலலிதாவிடம் பெற்றுக்கொண்டு அரசியலை அஸ்தமித்து விட்டார்கள். அதே போல் சங்கீதாவும் சூசன் சஞ்சயும் பணம் வாங்க மாட்டார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் அரசியல் வியூகம் என்ன? தோற்றுவிட்டால் தொண்டை நிற்பானா? செங்கோட்டை நிற்பாரா? ஆதவ அர்ஜுனா நிற்பாரா? உங்களுடைய டார்கெட் 31. அதுவரை நீங்கள் தாக்கு பிடிப்பீர்களா? இல்லை கமலை போல கட்சியை மறந்து விடுவீர்களா? விஜயகாந்தை போல காணாமல் போய் விடுவீர்களா? இப்படியான பல கேள்விகள் உங்களை நோக்கி இந்த மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விஜயினுடைய முதலமைச்சர் நாற்காலி என்பது தனித்து நிற்பது தான். 26 சோதனை களம், 31 ஆட்சிக்கான களம். இப்படி அதிலிருந்து சொல்லுவாரா? அதிமுக திமுக இருபக்க தாக்குதலை தாக்கு பிடிப்பாரா? இப்படி பல கேள்விகளை உங்களை நோக்கி இந்த மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.